தம்பி இதுதான்ப்பா சிறுதேனு. 99.9% மக்கள் இதை பார்த்தே இருக்க மாட்டாங்க. காடு மேடு நீர்நிலைகளை கடந்து சென்று எடுக்கும் சிறுதேன். இதுல அதிகமான மருத்துவ பலன் இருக்கு. ஏன்னா இந்த தேனி பூச்சி பார்த்தாலே தெரியும், இதுக்கு பேர் ஸ்டிங்லெஸ் பீ. இது நம்மளை கொட்டவே கொட்டாது. மிகச்சிறிய தேனீக்கள் சேகரித்து மரத்திற்குள் பதுக்கும் அற்புத காட்சி. பொங்கு, இந்த தேன் பொங்கு. இந்த சிறுதேன் இத்தனை மருத்துவ குணங்கள் கொண்டதா? இந்த தேன் ரொம்ப ரேர்னு பாத்தீங்கன்னா, மற்ற தேன் கூடு மாதிரி இது வெளியெல்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி மர பொந்துக்குள்ளார ரகசியமா தான் போய் கட்டி வச்சிருக்கோம். இது கொஞ்சம் புளிப்பு சுவையோட இருக்கும். ஆனா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த தேனை அடிச்சுக்கவே முடியாது. மலை தேன், கொம்பு தேன், ஏன் கட்டிடங்களில் கட்டியிருக்கும் தேன், செயற்கையாகவே தற்போது சிறு தொழிலாக தயாரிக்கப்பட்டு வரும் தேன், தேன் அடைகளின் மீது சர்க்கரை பாகை ஊற்றி தெரு தெருவாக விற்கும் தேன் என பல தேன்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் சிறந்த மருத்துவ குணம் உள்ள தேன் என இந்த சிறுதேன் தெரிய வருகிறது. இந்த சிறிய தேனீக்களை கொசு தேன் என்று கூட அழைக்கிறார்கள். கொட்டாத தேனி என்றும் அழைக்கிறார்கள். மெலிபோனா அல்லது ட்ரிகோனா என அழைக்கப்படும் இந்த வகை பூச்சி இனங்கள் சிறிய தேனீக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை மரங்களின் இடுக்குகளில் வளரக்கூடியவை. அதுவும் மருத்துவ குணம் கொண்ட சிறிய சிறிய பூக்களில் இருந்து பல மாதங்களாக தொடர்ந்து தேனை எடுத்து வந்து சேகரிப்பதில் வல்லமை வாய்ந்தவையாம் இந்த சிறிய தேனீக்கள். தளிர் சங்கிராம் நாயக் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் பகிரப்பட்டிருக்கும் காணொளியில் இந்த சிறுதேனை தேடி ஒரு குழு செல்கிறது. கடினமான பயணங்களை கடந்து மரம் ஒன்றினை உடைக்கிறார்கள். அதற்குள் அதிசயமாக மர பிசின் போன்று அந்த சிறிய தேனீக்கள் தயாரித்திருக்கும் தேன் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. அது சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டது என்றும் வலைதளத்தில் ஏராளமான தரவுகள் கிடைக்கின்றன. இந்த சிறுதேன் குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கருத்துக்களில் கதையுங்கள். செய்திகளை வழங்கியோர் ஜிடி ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், MCR பியூர் காட்டன் கிளப். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட் செய்தியோடு.